வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து அருண் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார். மீனாவை எப்படி இவன் தனியாக பார்த்து பேசுவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் அருண் வேலை பார்க்குற இடத்துக்கே போகிறாரு. நீ வேலை பார்க்கன்னா ஒழுங்காக வேலை பார்த்துட்டு என் வீட்டம்மாவெலாம் இடைஞ்ச பண்ணிகிட்ருக்காத அப்படிங்கும்போது முத்து கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் சீதாவை ரொம்ப சின்சியராக விரும்புகிறேன். சீதா இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் என் மேலே உள்ள கோபத்தில் சீதா வாழ்க்கையை வம்பாய்க்கிறாதாங்க முத்து ப்ளீஸ் அப்படிங்கும்போது, என்னை மாதிரி எத்தனை பேரை கஷ்டப்படுத்தியிருப்பேன். சீதாவையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தலான்னு நினைக்கியா? அது நடக்கவே நடக்காது. அந்த வீட்டுக்கு மூத்த பையனும் நான் தான். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால் விடவே மாட்டேன். எங்கள் சீதாவும் நல்லா படிச்சிருக்கா, அவனுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க தான் செய்வான் அப்படிங்கும்போது அருண் சொல்கிறாரு. அது என்னமோ உண்மை தான். சீதா நல்லா தான் படிச்சிருக்கா, நல்லா தான் வேலை பார்க்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்க தான் செய்வான். ஆனால் என்ன மாதிரி யாரும் பாசமாக பார்த்துக்க மாட்டான். அதே மாதிரி சீதாவும் என்னையும் எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துப்பா, நான் நம்புகிறேன். தயவுசெய்து என் மேலே உள்ள கோபத்தில் எனக்கு எதிராகவோ சீதாவுக்கு எதிராக இருக்காதுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. உன் சொல்லலாம் கேட்குற மாதிரி இல்லை. இனிமேல் பட்டு என் வீட்டை மாட்டையோ எங்கள் அத்தை வீட்லேயோ போய் பொண்ணு கேட்குறது பேசுகிறது வேலை வச்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். சீதாவுக்கு 4-5 மாப்பிள்ளையை நான் பார்த்துருக்குறேன். உன்னை விட நிறைய படித்த நிறைய வேலை பார்க்குற மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் அப்படிங்கும்போது, முத்து இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட அன்பாக சொன்னேன். இனிமேல் நான் எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன். சீதாவுக்கு மாப்பிள்ளைன்னா அது நான் தான். என்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது எனக்கு தெரியும் என்ன அப்படிங்கும்போது, சரி பார்த்துக்கலாம். ஏன் சொல்ல என் மருமக கேட்கலா, உன் சொல்ல கேட்கலான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு போகிறாரு. முத்து, காதலிக்கிறவங்க தான் முக்கியம். கூட இருக்கிறவங்க மாமா அக்கா சுற்றி இருக்கிறவங்களாம் முக்கியம் இல்லை. அவங்களே முடிவெடுப்பாங்க. சீதா நல்ல ஒரு முடிவெடுப்பான்னு நம்புகிறேன். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கும்போது, பார்க்கலாம் சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. டேய் மீனா, நான் சொன்ன ஃபோட்டோவை கொடுக்கலையா அப்படிங்கும்போது, இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இதில் 2 ஃபோட்டோ இருக்குது, இதையும் கொண்டு சீதாட்ட கொடு. இது எல்லாத்தையுமே பார்க்கட்டும். ஏன் இன்னொரு 10 மாப்பிள்ளை வேணால், படித்த மாப்பிள்ளை, வேலை பார்க்குற மாப்பிள்ளை, இந்த அருணோட நிறைய சம்பளம் எடுக்க மாப்பிள்ளை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வரேன். அதுவும் வரிசையாக கூப்பிட்டு வரேன். சீதாவோட கலராக அழகாக எதனாலும் பார்ப்போம். ஆனால் அந்த அருணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணியே கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏங்க இப்படி இருக்கீங்க? யாரை கூப்பிட்டு வந்தாலும் சீதா அருணை தான் பிடிக்குன்னு சொல்ல போகிறான். இதுக்கு ஏங்க வீம் பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களும் அவர்கிட்ட தப்பாக நடந்திருக்கீங்க, அவரும் உங்கள்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு அப்படிங்கும்போது, என்ன மீனா நீ இந்த அருணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அருணை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல. அதை தாத்தா பாட்டியே எவ்வளோ கஷ்டப்படுத்தினார். அவர் பண்ணதெல்லாம் நியாயம்னு சொல்ல போறியா அப்படிங்கும்போது, அவர் பண்ணிட்டார் தாங்க. சீதாவும் நிறைய படிச்சிருக்கா. அதுபோக அவரை புரிஞ்சிக்காமல் விரும்புவா. சுதியுமே சொல்கிறாங்க 2 ஜோடி நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, எனக்கு யார் சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. சீதா அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கூடாது. இப்போ கூட நான் அருணை பார்த்து தான் பேசிட்டு வரேன் அப்படிங்கும்போது, நீங்கள் எங்கே பேசுனீங்க அப்படிங்கும்போது, அவன் மட்டும் உன்னை பார்த்து தனியாக பேசுகிறான். இந்த மாதிரி நான் சீதாவை நல்லா வச்சுப்பேன், பார்த்துப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு என் மருமலை சொல்கிறதுக்கு அவன் யார்? அதான் போய் சொன்னேன் அப்படிங்கும்போது, உங்களுக்கு இருக்க உரிமை அவருக்கு இருக்காதா அப்படிங்கும்போது, எனக்கு இருக்க உரிமை அவருக்கு இருக்காதா? அவர் இன்னும் வீட்டில் பொண்ணு எடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, சீதா விரும்புகிறாருங்க, அந்த உரிமையில் பேசுகிறாரு அப்படிங்கும்போது, மீனா பாரு, நம்ம வீட்டில் இல்லை சின்ன பிள்ளைய புரியாமல் பண்ணுதுன்னா நம்ம தான் புரிய வைக்கணும். சீதா எல்லா விஷயத்துலையும் நல்ல முடிவு எடுப்பா. இதில் அவள் தப்பான முடிவு எடுத்திருக்கா, அது சரி கிடையாதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அவளாம் சரியாக தான் முடிவு எடுத்திருக்கா அப்படிங்கும்போது, என்ன மீனா இன்னும் அந்த அருணுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கியா? அருணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா அவ்வளோதான், அது மட்டும் நடக்கவே நடக்காது. வேணாலும் பாரு, நான் கொடுத்த மாப்பிள்ளையை தான் நீ செலெக்ஷன் பண்ணணும் சீதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் வரா? இங்கே சுருதி வராங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்க பார்த்தீங்களா சுருதி, என் வீட்டுக்காருக்கு அவர் சொன்னது தான் சரிங்கிறாரு. சீதா நான் சொல்கிறத மாப்பிள்ளை தான் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. முத்து நிறைய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார், ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால், சீதா முடிவு மட்டும்தான் இதில் முடிவு, மற்றவங்க முடிவுலாம் அது தேவையே இல்லை. இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும்
அண்ணாமலை குடும்பம் ஆகாது, ரவி ஆகாது, இந்த முத்து குடும்பம் ஆகாது. ரைட்டு, எனக்கு ரவி தானே பிடிச்சிருந்தது. ரவியை பிடிச்சிருந்தாலும் நான் தான் ரவிகிட்ட என்ன சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ரவி கூட ரொம்பவே பயந்தான், வேணாம் எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சரி வராது அப்படின்னு சொல்லி சின்ன பப்பா மாதிரி சொல்லிகிட்டு இருந்தான். அதெல்லாம் மீறி நான் தான் கல்யாணம் முடித்தேன். சீதாவை எங்களுக்கு என்னால் அவ்வளோ முடிஞ்ச உதவி செஞ்சால் இதான் நடந்துச்சு. நீங்களும் தற்செயலாக வந்து எங்ககிட்ட சிக்கினீங்க, கடைசியில் உங்களை வச்சு ஆண்டி செஞ்சாங்க. இதெல்லாம் நடக்க தானே செய்யும். விரும்பிய வாழ்க்கை அடையிறதுக்கு ஏதாவது பண்ண தான் செய்யணும். இந்த முத்தியும் அப்படி பண்ணுறாரு. முதல்ல எங்களா வரைக்கும் பிடிக்கலன்னு சொன்னார், அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி சீதாவும் கல்யாணம் பண்ணி வச்சாவே ஏற்றுக்க போகிறாரு. அப்படிங்கும்போது ஐயோ இவரு எதுத்தா, அதெல்லாம் பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் இவரு ஒரு ஆள், இவர் முடிவு இல்லாமல் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது மீனா அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பேசாமல் சீதாவை கல்யாணம் பண்ணுவீங்க, நம்ம அதுக்கப்புறம் நாசுக்காக முத்துட்டு பேசி புரிய வைக்கலாம். அப்படிங்கும்போது அது நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. என் வீட்டுக்காரர் எப்படி கோவப்படுவான்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கும்போது மீனா அவர் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். முத்து கோவப்படுவார் தான். இந்த வீட்டுக்கு வரும்போது இவ்வளோ முரடனாக இருக்கேன்னு நினச்சிருக்கேன் தான். உங்கள் வாழ்க்கையை அவரால் வம்பாயிட்டுன்னு நினச்சேந்தான். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா தானே உங்களை பார்த்துக்கிறாரு. நானே இப்போ கண் கூட பார்க்க தான் செய்கிறேன். அதனால் சரியாயிடுவார். நீங்களே சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. முத்துட்ட கேட்டால் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார். அப்படிங்கும்போது இல்லை அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுருதிக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அப்போ ரவிகிட்ட கேட்குறேன், ரவி என்ன அப்படிங்கிறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு முடிவு நான் எடுக்கலை. அப்படிங்கும்போது இங்கே பாரு, எங்கள் அப்பாட்டிருந்து நான் பணம் வாங்கி தந்தால் நீ ரெஸ்டாரண்ட் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கும் சரி ரைட், நானும் நைட்டு பூரா யோசித்து பார்த்தேன். சரிதான், எங்கள் வீட்டிலேருந்து பணம் வந்தால் உனக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், ஏன் பணம்னா உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அதையாவது யோசிக்க அப்படிங்கும்போது இதை வேணால் யோசிக்கலாம். அப்போ கூட அது ரெஸ்டாரண்ட்டு தான், நான் வேலை தான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது வேலை தானே ஏன் பார்ப்பேன், பாரியா அந்த மீத்து மாதிரி உன்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்த மாட்டேயா, என்னோடய ஷேரிங்கில் உனக்கு பாதி வருமானம் தந்துடுவேன். அப்படிங்கும்போது இல்லை எனக்கு சம்பளம் தான் வேணும். அப்படிங்கும்போது அதே சம்பளம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதோட கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி அங்கே 12,000 சம்பளம் வாங்குகிறேன், உனக்கு ஒரு 50,000 தரேன். அப்படிங்கும்போது ஓகே ஓனர் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, வேலைக்கு கிளம்புமா நேரம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது ரவி நான் இன்றைக்கி வேலைக்கு போகலை, இன்றைக்கி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே சுருதி நேராக வந்துட்டு யாரை பார்க்க போகிறாங்க, சீதாவை பார்க்க போகிறாங்க. சீதாங்க ரொம்ப சோகமாக இருந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. சீதா ஏன் இப்படி இருக்க அப்படிங்கும்போது இல்லை எனக்கு மனசுக்கு சரியில்லை. அப்படிங்கும்போது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ அந்த அருணை விரும்புகிற, அருணை தான் கல்யாணம் பிடிக்குன்னு நினைக்கிற, ஆனால் முத்துக்கு சுத்தமாக பிடிக்கல. மீனாக்காளுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தோணுது. நானும் உனக்கு அக்கா மாதிரி தானே, என் கல்யாணத்தோட நீ பண்ண உதவியை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ பண்ணலை அப்படின்னா நானும் ரவியும் தள்ளி தான் நிற்கணும். நீ பண்ண உதவிக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு பிளான் பண்ணுறேன், நானும் ரவியும் சேர்ந்து உனக்கு என்ன செய்ய போகிறோம், கல்யாணம் நினைக்க போகிறோம். அப்படிங்கும்போது அதெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கல, இல்லை நான் ரவிகிட்ட இன்றைக்கி பேசிட்டு எனக்கு வரேன், நீ எதுக்கும் கவலைப்படாதங்க சொல்லுறது தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நைட்டு பேசிட வேண்டியதான்னு சொல்லி சுற்றி வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் வேலைக்கு போய்ட்டு வந்த மீனா சமைச்சு கொடுக்காங்க. முத்துக்கு வந்து மீனாட்ட பேசக்கூட மனசுக்கு ரொம்ப சங்கடம். ஏன்னா அந்த அருணுக்கிட்ட இவ பார்த்துக்கலான்னு வேறு சொல்லியிருக்காளே, ஒரு வேளை நம்ம சொல்ல கேட்காம கல்யாணம் முடிச்சு வச்சுருவாளோ அப்படி இப்படின்னு ஒரு குழப்பம். சாப்பிடுங்க அப்படிங்கும்போது இல்லை நான் சாப்பிட்டே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து அடித்து தூங்கிடுறாரு. முத்து சாப்பிட்லன்னொன்னே மீனாவும் சாப்பிடாமல் தூங்கிடுறாங்க. பாதியில் மனசு கேட்கல, மீனா ஏந்தி முதல்ல சாப்பிடு அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு, நான் நைட்டில் சாப்பிட்லன்னா நீயும் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்காங்க. இங்கே வந்து ஸ்ருதி வந்து ரவிகிட்ட சொல்கிறாங்க, ரவி நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும்லா அப்படிங்கும்போது ஆமாம் உதவி தான் பண்ணணும், யார் பண்ணாலும் பண்ண தான் செய்யணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சீதா நம்ம கல்யாணத்தோடு எவ்வளோ உதவி பண்ணாங்க அப்படிங்கும்போது சீதா உதவியெலாம் மறக்க முடியாது, அவள் உதவியை நான் என்றைக்கும் வரக்கூடாது அப்படின்றமோ அதான் நானும் சொல்கிறேன். சீதாவும் அருணுங்கிறவரும் விரும்புகிறாங்க, ஆனால் முத்துக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்படிங்கும்போது ஆமாம் சொன்னான், மொட்டை மாடியில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், சீதா விரும்புகிறான்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல பக்குவமான பிள்ளை அப்படிங்கிறாங்க. அது இல்லாமல் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் சீதாவுக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படிங்கும்போது எம்மா தாயே, நீ என்னென்னா திடீர்னு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்க, திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க, இது நடக்காத காரியம். முத்து யாருனே ரொம்ப காண்டாக இருக்கான், அவன் கடுப்பாயிட்டான்னா அவ்வளோதான். அப்படிங்கும்போது இங்கே பாரு ரவி, நீயும் நானும் கல்யாணம் முடிக்கும்போது அவர் இப்படி தான் சொன்னார், கடுப்பாக தான் ஆனார், நீ எனக்கு தம்பியே கிடையாதுன்னாரு, இப்போ உன்ட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்காரு.
இதே மாதிரி என்ன படம் நடக்க போகுது. சீதாவும் அருணும் கல்யாணம் முடிச்ச பிறகு முதல்ல கடுப்பில் ஆவார், அப்புறம் சரியாயிடுவார். அப்படிங்கும்போது அதை மட்டும் நடக்காது. அப்படிங்கும்போது நீ என்னடா தொடநடிங்கடா, நீ ரொம்ப பயப்படுவியா? அன்னைக்கு என்னன்னா சிந்தாமணி வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி பயந்த அப்படிங்கும்போது அது வேறு இது வேறு அப்படிங்கும்போது எந்த விஷயத்துக்கும் பயப்பட தான் செய்த. இதுக்கு முன்ன ஒட்டி பல குரலில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பேசினாலும் சரி தான், ரோகிணிகிட்ட ஃபோனில் பேசினாலும் சரி தான், அப்பவும் பயந்த. இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஏன்டா பயந்துக்கிட்டே இருக்க? பயந்து என்னடா செய்ய போகிற அப்படிங்கும்போது இங்கே பாரு ஸ்ருதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த விஷயம் 2 குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லை, 3 குடும்பத்தை சார்ந்தது. நம்ம குடும்பம், மீனாண்ணி குடும்பம், அந்த அருண் குடும்பம், இவ்வளோத்தையும் பாதிக்கும். நீ ஏதாவது பண்ணிடாத அப்படிங்கும்போது போடா நீ இப்படியே பயந்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மட்டுமே பிளான் பண்ணுறாங்க. இந்த ரவியை இந்த பிளானில் சேர்த்தா சரி வராது, நம்மளாக தான் பிளான் பண்ணணும். இந்த சீதாவுக்கும் அருணுக்கும் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது ரெடியா, வேறு வழியே கிடையாது. இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் ஆகணும். முதல்ல சீதாவையும் அருணையும் சந்திக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சீதாவுக்கு பல குரலில் அருண் பேசுன மாதிரியே பேசுகிறாங்க. ஏன்னா அருணை ஒரு வாட்டி சந்திக்கிறாங்க. இந்த மீனா அருண் குரலில் எடுத்துக்கிறாங்க. அப்போ சீதா குரலில் அருண்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. 2 பேரும் பேசி ஒரு இடத்துல சந்திக்கணும் வாங்கன்னு சொல்லி வந்துடுறாங்க. சந்திக்கணும் அவசரம்னு வர சொல்லிடுறாங்க. 2 பேரும் வந்துடுறாங்க. நீங்கள் என்ன வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது, நீ தானே வர சொன்னேன் அப்படிங்க. நான் வர சொல்லலையே அப்படின்ட்டு இருக்கும்போது 2 பேரையும் நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கும்போது, நீங்கள் வர சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புதீங்க, 2 பேரும் வேறு வாழ்க்கையை அமைச்சிக்க மாட்டீங்க, இப்படி இருக்கீங்க. ஆனால் 2 குடும்பத்து சம்மதத்தையும் எதிர்பார்க்கிங்க, அது நடக்கவே நடக்காது. செவ்வாய் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. முத்துக்கு இந்த அருணை பிடிக்கல. ஆனால் முத்து விருப்பம் இல்லாமல் சீதா வீட்லேயோ யாரும் கல்யாணம் முடிக்க முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்களாக தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது சீதா சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமா தான் முக்கியம், எங்கள் மாமா விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணால் சரியே வராது. எங்கள் அம்மா அதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அப்பா இருந்தால் கூட எங்கள் அப்பா நடத்தி வைக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா இடத்துல எங்கள் மாமா முத்து தானே இருக்காங்க, அவர் இல்லாத ஒரு கல்யாணம் சரி வராது அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியாக வரும் சீதா, ரொம்ப யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் இது உங்கள்கிட்ட இப்போ 2 பேர்ட்டையும் பேசுகிறேன்னா, நானும் ரவியும் கல்யாணம் முடிக்க சீதா அவ்வளோ உதவி பண்ணீங்க. எங்களால் முடிஞ்ச உதவி நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுபோக ரவி ரொம்பவே பயப்படுறான். இதில் ரவியை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சொதப்பிடும் பிளான் அப்படின்னு சொல்லி தான் ரவியை கலத்தி விட்டேன். அருண் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு ஓகே தான், எனக்கு இந்த நிமிஷம்லாம் சீதாவை கல்யாணம் முடிக்க தயாராக இருக்கேன். ஆனால் எங்கள் மாமா முத்து சம்மதம் இல்லாமல் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எங்கள் அம்மாவும் எல்லார் சம்மதத்தோடு முடித்தா தான் நல்லதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அருண், நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நீங்கள் ஓகேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. அதனால் குசுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சீதா என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சீதா, அந்த ஐடியாவை நான் உன்கிட்ட கடைசியாக தான் சொல்லுவேன். அதுபோக உனக்கு கல்யாணம் முடியும் போது உங்கள் அம்மா, உன் தம்பி, உங்கள் அக்கா, உங்கள் மாமா எல்லோரும் ஆசீர்வதிப்பாங்க. அதுபோக அண்ணாமலை மாமா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன் கிராமத்துலேருந்து பாட்டி எல்லார்ட்டையும் பேசுவாங்க. விஜயா ஆண்டி கூட உனக்கு மலர் தூக்குவாங்கன்னா பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது, ஸ்ருதி இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. 100% நடக்கும். ஆனால் அந்த ஸ்ருதி சொல்ல தான் நீ கேட்கணும். சரிதானா? என்ன எதுக்குன்னெலாம் கேட்கக்கூடாது. கல்யாணம் எங்கே அதெல்லாம் கேட்கக்கூடாது. கல்யாணம் சீக்கிரம் முடியும், ஆனால் இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் சொல்லும் போது நீ என்ன சொல்லணும், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல டூருக்கு போகிறோம், 1 வாரம் கழிச்சு தான் வரோம்னு சொல்லணும். அப்படிங்கும்போது அது எப்படி அப்படி நம்ம சொல்லிட்டு போனால் எப்படி கல்யாணம் முடியும், எப்படி சம்மதிப்பாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, பிளான் பண்ணது நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படிங்கும்போது, கரெக்டு தான், நீங்கள் பண்ணுங்க ஸ்ருதி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்றாரு அருண். ஏன்னா சீதாவை கல்யாணம் முடிக்கணும்னு அவர் இருக்கார்ல. சீதாவும் சொல்கிறது கடைசியாக என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் நான் கல்யாணம் முடியும்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சிரித்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே சீதாவுக்கு சந்தோஷம். ஆனால் இந்த ஸ்ருதி எப்படி பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக குழப்பம். ஏன்னா இந்த விஷயத்த ஓப்பனாக அருண்கிட்ட சொல்லிட்டாங்க. அருண் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. சரிடா அருணே, எப்படி நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. யாரோ அருண் வீட்டில். இங்கே சீதாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, எப்படி இருக்குது. அப்போ பலகுரல் ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டை சொல்லுங்கள், வேலை செய்கிற இடத்துல நாங்கள் 1 வாரம் டூருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு சீதா வேலை பார்க்குற ஆஸ்பத்திரி டாக்டர்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க, ஒரு வாரம் நாங்கள் தான் டூருக்கு அனுப்புதுன மாதிரி. அப்போ மீனா அம்மா சொல்லுதாங்க மீனாட்ட, அவள் வெளியே போய்ட்டு வரட்டும்டி, வீட்டிலே இருந்தாலும் அருணை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்பாள், இல்லை நினச்சிட்டு இருப்பாள்,
இப்போ மாப்பிள்ளை வேறு நிறைய மாப்பிள்ளை ஃபோட்டோவை கொண்டு வராரு. நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஃபோட்டோவை பார்த்து நம்மளுக்கு பிடிச்சத இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்படிங்கும்போது அதுவும் சரிதாம்மா, இவரை மீறி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் அருணும் நல்ல பையனாக தான் தெரியுது. ஆனால் இவர் அருணை விட நான் பெரிய மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன், படித்த மாப்பிள்ளை, நிறைய படிச்சிருக்காங்க, வேலை பார்க்காங்கன்னு சொல்லுதார். இவரை மீறி ஒன்றும் செய்ய முடியலம்மா. இவர் சீதா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் பெருசாக நினைக்காரு. அப்பா இடத்துல இருந்தாமல் யோசிக்கார். நான் கூட அருணை பிடிக்கலன்னொன்னே வீம்புக்கு இப்படி சொல்லுதாருன்னு பார்த்தேன். அவர் கொண்டு வந்த மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய படித்தவங்க, நிறைய வசதியானவங்கம்மா. அவங்க அளவுக்கு நம்ம போகவே முடியாது. ஆனால் இவர் நான் என்ன பண்ணாலும் சரி தான், என் தலையாட வச்சாலும் நான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படி இப்படின்னுட்டுருக்காரு. அதனால் நம்ம என்னம்மா பண்ண முடியும், போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. சீதா டூருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நேராக இவங்க யார், நம்ம சுருதி சொன்ன இடத்துக்கு போயிருந்தாங்க. சுருதி ஃப்ரெண்டாங்க ஏற்பாடு பண்ணி ஒரு இடத்துல தங்க வச்சுருந்தாங்க. அப்போ சுருதி ரவிட்ட சொல்லுதாங்க, ரவி நான் ஒரு ட்ரைனிங் ஒன்று போகிறேன், ஒரு 2 நாள் ட்ரைனிங்கில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. எங்கே ட்ரைனிங் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. அப்போ சீதா போய் நேரில் பார்க்குறாங்க. என்ன சுற்றி என்ன விஷயம் அப்படிங்க உன் கல்யாண விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. கல்யாணமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் தான் ஒரு பிளான் சொன்னோம்ல, எல்லோரும் சம்மதிப்பாங்க, வா நான் சொல்கிற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. எங்கே பாட்டியை பார்க்க போகிறாங்க. இந்த 2 பேரும் வந்தோன்னா பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். ரவி பொண்டாட்டியும் மீனா தங்கச்சி வந்திருக்கீங்களா, வாங்க 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 சாப்பிடுங்க, நம்ம திறந்து வைப்போம் வாங்கன்னு சொல்லி அங்கே இளநீ அது இதுன்னு என்ன கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுக்காங்க. சீதா முகம் மட்டும் வாடி இருக்குது. சீதா எப்போ பார்த்தாலும் ரொம்ப சிரித்த முகமாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இப்போ ஏன் முகம் வாடி இருக்குது அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க, இதெல்லாம் கல்யாண மாடல் தான், எல்லாம் சரியாயிடும் பாட்டி, நீங்கள் நினச்சா மட்டும்தான் சீதா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது, நான் என் பேத்தியை கல்யாணம் ஆகணும் நல்லா இருக்கணும்னு நினைக்க தான் செய்வேன், இது மீனா தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை தான், இது நல்லா இருக்க தான் செய்யணும் அப்படிங்கும்போது, பாட்டி விரும்புகிறது தப்பா பாட்டி அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேருந்து நடக்க தானே போகுது, ஏன் இந்த சுருதி ரவியை விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் பேரை நல்லா தானே வச்சுருக்கான் அப்படிங்கும்போது, ரொம்ப நல்லா தான் வச்சுருக்காரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் சீதா கல்யாணத்தை நடத்துறதுக்கு நீங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படிங்கும்போது, என்னம்மா அப்படிங்கும்போது, சீதா ஒரு பையனை விரும்புகிறான். அந்த பையன் சர்க்காரில் காய்ச்சிட்டக்காரராக வேலை பார்க்காங்க. அவருக்கும் முத்துக்கும் சுத்தமாக ஆகலை. அதனால் முத்து அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அவர் கோவக்காரரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது முத்தும் கோவக்காரன் தானே, அந்த கோவக்காரனை இந்த மீனா மாற்றலையா, அந்த மாதிரி அந்த கோவக்காரனை சீதா மாற்ற வேண்டியதான் அப்படிங்கும்போது, இவ்வளோ தான் இந்த ஈஸி கான்செப்டை அவர் வேறு மாதிரி கொண்டு போகிறாரு. நான் அந்த அருணை விட சூப்பர் மாப்பிள்ளை பார்க்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீதா சம்மதிக்க போகிறதே இல்லை. ஆனால் சீதா கல்யாணத்தை எல்லாருன்ட்டு தான் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, விரும்பிய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் சீதா புரிஞ்சுக்க மாட்றா. அப்படிங்கும்போது, நீங்கள் 2 பேர் நினைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது, பாட்டி நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியாம்மா அப்படிங்கிறாங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. சீதாவிட்ட தள்ளி விட்டுட்டு இங்கே எல்லாம் சொல்லியிருந்தாங்க, தள்ளி வச்சுக்கிட்டு. பாட்டி சொல்லுதாங்க, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான், அவனும் முரட்டு போய் தான், நான் இருந்தால் தான் லாய்க்கு, அதுபோக விஜயா வீட்டில் நீ கல்யாணம் முடிச்சு வைக்கணுங்க, அப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது விஜயா தஞ்சாவூர் ஏன் வீடும்பா, அப்போ நானும் வந்தால் தான் லாய்க்கு, நீ பண்ணுற மாதிரியே பண்ணிடுமா, அந்த முகத்துலலாம் பூவெல்லாம் கட்டிக்கிட்டு மறைக்கணுமுங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும், அதே மாதிரி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அருணுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே வந்துடுவோம், நீங்கள் நேராக அங்கே வந்துடுங்க, சேர்ந்து போயிடலாம் அப்படிங்கும்போது, ரைட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. அருண் அம்மா, அருண் சொந்தக்காரங்க, அருண் சொந்தக்காரங்களும் ஒரு 3 பேர் அந்த முகத்தில் ஒரு பர்தா மாதிரி போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் பூக்களையும் வச்சுக்கிறாங்க, மேலே முகம் தெரியாத அளவுக்கு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை சீதாவையும் பிறப்பிட்டு கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி சுருதியோட அம்மா மீனா வீட்டில், அவங்க வீட்டில் தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே, பார்வதி அத்தையிலேருந்து எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே விஜயா கேட்குறாங்க, என்ன எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, சுருதி தான் வர சொன்னால் ஏதோ முக்கியமான நிகழ்வான் அப்படிங்கும்போது, இவர் ரவி முழிக்காரு. டே ரவி என்னடா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னால, அது சம்மந்தமாக எதுவும் சொல்லுவா போல் அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிங்க அப்படின்னு சொல்லி சுருதி அம்மா கேட்குறாங்க. தெரிலத்த, ஒரு 2 இடத்துல பார்த்தோம், அதுக்கப்புறம் சுருதி எதுவுமே பேசலை, திடீர்னு எல்லாரையும் வர சொல்லியிருக்கா என்னென்னு தெரியல அப்படிங்கும்போது, பாட்டியும் வராங்க. அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, சுருதி தான் வர சொன்னா அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வராங்க.
அத்தை அவள் ரெஸ்டாரண்ட் ஏதோ ஆரம்பிக்க போகிறாளாம், அதனால தான் வர சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதனால தான் வர சொல்லியிருக்காளா, வேறு எதுவும் இல்லையே அப்படிங்கும்போது ஆமாங்கிறாங்க. அப்புறம் பூ மாலை வருது, அப்புறம் வந்துட்டு தூவுற பூ வருது, இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஏன் மீனா, சுருதி உன்ட்ட இது எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொல்லலையே அப்படிங்கும்போது, அவள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கல, ஏதாவது விசேஷம் இதாக இருக்கும், வாழ்த்ததுக்காக இவ்வளோ வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி ஒன்று தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்போது மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, நீ தான் பூ வியாபாரமாக்கி ஏன் பல பொருளுக்கு செலவு கொடுத்து விடுது மீனா அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் மீனா அம்மா எல்லோரும் வராங்க. இங்கே மீனா அம்மாவை ஏதாவது பேசலான்னு பார்க்கும்போது பாட்டியை பார்க்காங்க. ஆகா, அத்தெல்லாம் இருக்காங்க, நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லி விஜயா இருந்துக்கிறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கு சந்திரா, மோவா எப்படி இருக்கா அப்படிங்கும்போது, நல்லா இருக்கா, அவள் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் டூருக்கு போயிருக்கா, அதனால் போயிருக்கா அப்படிங்களா. அப்படியா, சரி சரி, டூருக்கு போனால் சரி தான், காலகாலத்தில் எல்லோரும் கல்யாணம் நல்லது தான் அப்படிங்கும்போது, எனது பாட்டி ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, எல்லாருக்கும் பிடிச்சமான வாழ்க்கையை வாழுதாங்களே அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா எல்லோரும் காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுக்காங்க. அப்போ ஸ்ருதிக்கு ரவி கால் பண்ணுறாங்க. எல்லாரையும் வர சொல்லிட்டு நீ எங்கே இருக்க, என்ன விஷயமா வர சொல்லியிருக்க அப்படிங்கும்போது, நீ தொடநடுங்கி, நான் எதை சொன்னாலும் நீ வந்து அங்கே 1 2 உளருவேன், நானே வரேன் அப்படின்னு எல்லாருக்கும் வணக்கம் 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 அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி எல்லாரும் எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. மம்மி நான் வர சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டியா அப்படிங்கும்போது, ரெஸ்டாரண்ட் எதுவும் ஓப்பன் பண்ண போறியா அப்படிங்கும்போது, அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்ருக்கியாமா அப்படின்னு சொல்லி வாயை பழக்கிறாங்க எங்கள் விஜயா. உடனே அத்தை, நீங்கள் எல்லாருமே முக்கியமானவங்க, எல்லாருமே முக்கியமானவங்க தான், முக்கியமானவங்க 2 பேரை நீங்கள் வாழ்த்தணும் அப்படிங்கும்போது, நீயும் ரவியும் தானே அழகாக வாழ்த்துறோம் அப்படிங்கும்போது, முத்து சொல்கிறாரு, பலகுரல் எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற முத்து, கண்டிப்பாக ஆரம்பிக்க போகிறோம், அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் தேவை, மீனாவோட சப்போர்ட்டும் தேவை, அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெஸ்டாரண்ட்டே நடத்த முடியாது அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க. ஸ்ருதி எப்போவுமே எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, ஸ்ருதி உனக்கு எதுக்கு அவங்க சப்போர்ட் இருக்கணும், எங்கள் சப்போர்ட் இருந்தால் காணாதா, அங்கே எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் தரோம், நீங்கள் அதை டெவலப் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, மம்மி பணம் எங்களுக்கு வேண்டாம், நீங்களே சும்மா இருந்தாலும் என் வீட்டுக்காரன் நானும் வாங்க மாட்டோம், எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் சிம்பிளை ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது, இதை சொல்ல தான் நீ கூப்பிட்டியா, எல்லோரும் முன்னாடி அம்மா அப்படி பேசுகிற, உங்கள் அப்பா எவ்வளோ வேலை விட்டுட்டு வந்து எங்களோட வந்து உட்காந்துருக்கா தெரியுமா, நீ கூப்பிட்டுன்னு தானே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மம்மி கொஞ்சம் அமைதியார், எல்லோரும் நம்ம ஒரே குடும்பம் தான் அப்படிங்கும்போது இங்கே மீனா அம்மாவையும் பார்க்காங்க. மீனா அம்மா சிரிக்கிறாங்க, ஸ்ருதி அம்மா முறைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. இங்கே வந்து மீனா எல்லாரையும் உபசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்லுதாங்க, மீனா மாதிரி ஸ்ருதியும் ஒரு பக்குவமான பிள்ளை, இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க அப்படிங்கும்போது ரோகிணி சொல்லுதாங்க, அப்போ நான் மட்டும் நினைக்கலையா பாட்டி அப்படிங்கும்போது, ஏம்மா நீனும் நினைக்கணும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். இப்போ ஸ்ருதி வந்து மீனா குடும்பத்தை தான் குடும்பம்னு நினைக்கா, அதே மாதிரி எல்லாம் ஒரே குடும்பம் தான், நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். மாமியார் ஒன்று பணக்காரின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுனா, இப்போ நீ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சோடனே கீழே போட்டு பந்தாடுதான், இதுதான் நடக்குது அப்படிங்கும்போது, அத்தை அந்த கதைலாம் எதிர்க்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்ருதியோட அம்மா இருக்கும்போது கலாய்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க இந்த விஜயா நாச்சாரி சொல்லுதாங்க. சரி ஸ்ருதி, அடுத்தாப்புல என்ன அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரபரப்பாக பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி எங்களோட படித்தா, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் எதுக்குமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமம்மி, சொல்லுது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக மட்டும் போட்டு அப்படிங்கிறாங்க. உடனே சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்களோட படித்தா, அவள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனால் வந்து அவங்களுக்கு வாழ்த்த யாருமே இல்லை அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னம்மா செய்யணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வர சொல்ல போகிறேன், நீங்கள் தான் அவங்கள வாழ்த்தணும், உங்கள் முன்னாடி தான் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கும்போது, அடுத்தவங்களாம் நம்ம வீட்டில் எதுக்கு பண்ணிக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது, விஜயா ஊராருக்கு நம்ம ஏதாவது செஞ்சால் அவங்க மூலமாக நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், எல்லாம் நம்ம பிள்ளையே தானே அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. சுதீமா அதை கூப்பிட்டு வா, ரொம்ப நல்ல காரியத்துலேயே பெரிய காரியம் நல்ல காரியம்தான், 2 பேருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம இருக்கோம் உறவா அப்படின்னு சொல்லுறதே மிகப்பெரிய விஷயந்தான். ஸ்ருதி குணம் யாருக்கு வராது, ஸ்ருதி நீ பண்ணது எனக்கு மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துன்னு சொல்கிறாரு, ஸ்ருதி நீ பண்ணது சரிதான், அவங்க 2 பேரும் முடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணதாங்க, இல்லைன்னு தப்பு இருக்குது அப்படிங்கும்போது மீனாவும் அதையே சொல்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மாவுக்கு மட்டும் கடுப்பு, யார் அம்மாவும் கல்யாணத்துக்கு இவன் நம்மளை கூப்பிட்ருக்காள் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சீதாவையும் அருணையும் வர வைக்காங்க. இங்கே சீதாவுக்கு சரியான பயம், நம்ம முகத்தை மறைச்சிட்டு நிற்கும், அதுபோக வீட்டில் எல்லோரும் இருக்காவளோ என்ன போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரெண்டு முகத்தெல்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்காங்க.
இல்லை ஆண்டி அவங்க முகத்தை காமிக்க மாட்டாங்க, கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் காமிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இருக்கும்போது பாட்டி டேய் முத்து இவங்களுக்கு வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் இவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க, உங்கள் முன்னாடி கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது தாலியை சாமி கும்பிட்டு கொண்டு வராங்க இந்த மீனா. என் அம்மா வந்து ஓரமாக நிற்காங்க. விஜய் அதை எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்காங்க. எல்லார் முன்னிலையிலும் அருண் வந்து சீதா கழுத்தில் தாலியை கட்டுறாரு. கட்டினோடனே எல்லாருமே கையில் இருக்க பூவை பூரா முடித்து ஆசீர்வதிக்காங்க. ஆசீர்வதிச்சோன்னே எல்லார் காலில் விழுந்து அந்த முகத்தை மறைச்சிக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லோரும் நல்லா இருமா நல்லா இருமா நீரோடி வாழுமா அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து வந்து சுற்றிட்டு சொல்லுறாங்க, சுற்றி டவார்னு கிஃப்ட் எதுவும் வாங்கலை, என் கையில் ஒரு 5000 தான் இருக்குது, இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு இது நான் கொடுக்கலாமா அப்படின்னு. கொடுக்க முத்து அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்கிட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து உங்களுடைய முதல் வாழ்க்கைக்கு நான் வந்து பூ கட்டி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அப்புறம் சின்ன ஒரு மோதிரத்தை ரோகிணி வந்து கொடுக்காங்க. அந்த பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காங்க. அதை சீதா வாங்கிக்கிறாங்க. இப்படி ஒரு 200 மொய் கொடுக்காங்க இவங்க சீதாவோட அம்மா. இப்படி எல்லாருமே பண்ணுறாங்க. பண்ணி முடித்தோடனே அடுத்தாப்புல என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அடுத்தாப்புல என்ன சாப்பாடு தான் அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க, அப்படியே இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது, அப்படியே சாப்பிட மாட்டாங்க, முகத்தில் மறைச்சி வச்சுருக்காங்களா அதை எடுத்துகிட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி இப்போமாதிரி அவங்க முகத்தை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீனா சாப்பாடு எல்லாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம், நாங்கள் ரெடி பண்ண வச்சுருக்குது அந்த இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கதவை நீக்கிட்டு பார்க்காங்க, வெளியில் அண்டாவில் இறக்கி வச்சுருக்காங்க. அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு வைக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் சாப்பிட வேண்டாமா அப்படின்னு. கண்டிப்பாக சாப்பிடணும், எல்லோரும் முகத்தை பார்த்துட்டே தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அந்த மாலையை எடுக்காங்க, முகத்துலேருந்து மாலையை எடுக்காங்க. இதை பார்த்துட்டு மீனா அம்மாவுக்கும் முத்துக்கும் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இவங்களுக்கு கல்யாணமான்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒன்றும் ஓடலை. முத்து வந்து கடுப்பில் சுதி என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, பாட்டி நிப்பாட்டுறா, என்ன பண்ணி வச்சுருக்கா, நல்லா தானே பண்ணி வச்சுருக்கா, அவங்க 2 பேரும் விரும்பியிருக்காங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, இதுதான் நடந்திருக்கு. அந்த சீதாவுக்கு எல்லா விருப்பத்தில் கல்யாணம் முடிக்கணும்னா முடிச்சாச்சு. சரிதானா, உனக்கு அந்த அருணை பிடிக்கலை, அருணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு நீ நினச்சிக்கிட்டா இருக்க. ஏன்னா நீ ஒரு சைடில் தப்பான ஆளுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவரை நீ இப்படி புரிஞ்சிருக்க, இவ்வளோதான். அவங்க 2 பேரும் விரும்புதாங்க, நல்லா இருக்கட்டியா அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி நான் சொன்னால் கேளுடா அப்படிங்கிறாங்க. அத்தை இவங்களுக்குலாம் இது நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க நம்ம சொந்தக்காரங்க, எல்லாரும் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காங்க, முடிச்சுட்டாங்க, எல்லோரும் வாழ்த்தியாச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. எதுவும் நினைக்காத சந்திரா, சீதா கல்யாணம் இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. மீனாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம், நடந்தது முத்து கூட தானே, அதே மாதிரி யார் யாருக்கு எப்படி இருக்கணும்னு இருக்குது. இந்த ஐடியாவில் நானும் தான் சேர்ந்துக்கிட்டேன். சுருதியும் இந்த சீதாவை தான் என்னை தேடி வந்தாவா, வரும்போது சுருதி நான் இப்படிலாம் பண்ண போகிறேன் பாட்டி அப்படின்னா. சரி பண்ணுமா, என்ன ஒன்று பண்ணால் தான் ஒன்று நடக்கும்னு சொல்லி பண்ணுமா, நான் பக்கத்துணே உனக்கு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது போக நான் வந்தால் தான் முத்து பேச்சை கேட்பான், அந்த விஜயா பேச்சை கேட்பான்னு வந்திருக்கேன். முத்து எதுவும் பேசக்கூடாது, அவன் சோளப்பாடி ஆகிட்டான் இந்த அருண், அவன் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை அப்படிங்கும்போது அருண் என்னை மன்னிச்சிருக்க முத்து அப்படிங்கும்போது எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். டேய் நீனும் மன்னிச்சு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் சீதாவோட மாப்பிள்ளை ஆகிட்டீங்க, இன்னும் உங்ககிட்ட நான் எதுவும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு திரும்ப அருங்க செல்வம் நீ எப்படா வந்த அப்படிங்கும்போது, பொண்ணு மாப்பிள்ளைய காரில் கூப்பிட்டு நான் தான், சுருதி தான் சொல்லிச்சு, கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் எதையும் சொல்லிடாங்க செல்வனே, நீங்கள் தான் வந்து இதை பந்துசாக கொண்டு வரணும்னு சொல்லிச்சு, அதான் சொல்ல முடியல அப்படிங்கும்போது, டேய் செல்வம் நீனுமாடா அப்படிங்கும்போது, சாரா முத்து அப்படிங்கும்போது முத்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இவ்வளோ பேரும் சேர்ந்து எனக்கு தெரியாமல் ஒரு நாடகம் போட்டிருக்கீங்க பாட்டி, பயங்கரமாக இருக்குது பாட்டி, பயங்கரமாக இருக்குது. அந்த அருண் கோவக்காரர் தான், ஆனால் சீதா ரொம்ப பாசக்காரி, ரொம்ப நல்ல பிள்ளை, அவன் நல்லா பார்த்துக்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது, பேராண்டி கவலைப்படாத, நீ எவ்வளோ பெரிய கோவக்காரன், உன்னையே மீனாக மாற்றிட்டான், அந்த சீதா அவனை பூவாக்கிடுவான், நீ கவலைப்படாத அப்படிங்கும்போது, பாட்டி அந்த மாதிரி இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், மற்றபடி அருணுக்கு கல்யாணம் முடிச்சுக்கூடாது வைக்கூடாதுன்னு நினைக்கல, சீதா சங்கடப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நான் அப்பா இடத்துல இருந்தால் யோசிச்சதை தவிர்த்து அவன் நல்லா இருந்து நினைக்கேன் அப்படிங்கும்போது, சரிடா மனசார வாழ்த்திரு, அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கும்போது, 2 பேரும் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி மனசார முத்து வாழ்த்துறாரு. இங்கே சுருதி பண்ண அதிரடியால் எல்லோரும் திக்கு முக்காடி நிற்காங்க சந்தோஷத்தில். இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.